விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சொத்து பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் சிறியதாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது பார்த்தால் பெரிது பெரிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலும் முக்கியமா இந்த சொத்து பிரச்சனை என்பது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான்காம் வீடு என்பது அசையா சொத்துக்கள், பூமி மற்றும் வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்கு நான்காம் அதிபதி சனி பகவானாக இதுவரைக்கும் இருக்கிறார். சனி பகவான் வக்ரமடையும் போதோ அல்லது செவ்வாயின் கடுமையான பார்வை நான்காம் வீட்டின் மீது விழும் பொழுதோ பூர்வீகம் அல்லது சொந்தமாக வாங்கிய சொத்துக்களில் பெரிய பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலை தூக்கி கொண்டு அது இன்னமும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். உடன் பிறந்தவர்களுடன் சொத்தை பிரிப்பதில் சமநிலை என்பது இருக்கவே இருக்காது. நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு மறுக்கப்படலாம். இந்த பிரச்சனை உங்களை நீதிமன்ற படிகளோ அல்லது காவல் நிலைய படிகளோ ஏற வைக்கும் அளவிற்கு வீரியம் அடைந்து கொண்டே தங்க இருக்கும். சொத்து விவகாரங்களால் குடும்ப உறவுகளுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் மறைந்து ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். சொத்து தகராறு உங்களது மன அமைதியை முழுமையாக பறித்து நிம்மதியற்ற தூக்கத்தை தரும் ஒரு கிரக அமைப்பாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டே தான் இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு எதிலும் கொஞ்சம் கவனமான முடிவுகளை எடுப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நிலம், வீடு, பரம்பரை சொத்து அல்லது குடும்ப உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் பெரிதாக மாறியிருக்கலாம். ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடாக இருந்த விஷயங்கள் கூட பின்னர் உறவுகளை பிரிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கவும் செய்யும். சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட சந்தேகங்கள் மற்றும் குற்றச்சாட்டுக்கள் குடும்ப ஒற்றுமையவே இதுவரைக்கும் பாதித்திருக்கும். இதனால் பல ஆண்டுகளாக இருந்த உறவுகள் கூட விரிசல் அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கும். இதுவும் சொத்து விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினரின் செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிருப்தியை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த ஒருவரின் செயல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அந்த ஒரு செயல் நேரடியாக அவர்களை பாதித்திருக்கலாம் அல்லது குடும்பத்தின் நலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதித்தும் தேடியும் கொடுத்திருக்கலாம். இதனால் மனதில் ஏற்பட்ட காயம் நீண்ட காலம் மறையாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஏமாற்றம் பெரும் ஒரு தாக்கத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மட்டுமல்லாம விருச்சிகம் ராசிக்கு ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய மற்றும் பிள்ளைகளை குறிக்கும் இடமாகவே இதுவரைக்கும் இருந்தது. ஒன்பதாம் வீடு தந்தையை குறிக்கும். இந்த ஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது உங்களது பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களின் சில நடவடிக்கைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தந்து கொண்டே தான் இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களோ செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நபர்களுக்கு பிடிக்காமல் அதனால் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருவரும் வாக்குவாதத்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாலும் இதுவரைக்கும் இழுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அவங்க எடுக்கக்கூடிய தன்னிச்சையான முடிவுகள் குடும்பத்தின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவது போலவோ அல்லது பொருளாதார நஷ்டத்தை உருவாக்குவது போலவோ இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து கொண்டே தான் இருக்கும். நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற ஆதங்கம் உங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் பொறுப்பற்ற தனத்தை கண்டு நீங்கள் கோபப்படும் போது அது குடும்பத்தில் பெரிய வாக்குவாதமாகவே மாறி அவங்களின் செயல்களால் சமூகத்தில் உங்களது தனி குனைவானது ஏற்படும் என்ற ஒரு கவலை உங்களை எப்போதுமே அச்சுறுத்தி கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். இதுவரைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கலாம். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு
ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதுவும் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கூடியவரை இன்று புதிய ஒரு முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நிலைமைகளும் நிச்சயமாக வந்துவிடும். இன்னும் சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு எல்லாமே தானாகவே நீங்கவும் செய்யும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு அவசியம் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் உற்சாகமாக இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு கீழே இருப்பவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பவர்கள் என்பதால் இந்த ஒரு நாள்ல போதுமான அளவுக்கு நன்மைகளை அவங்களுக்கும் நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க. தொழில்ல ஒரு வளர்ச்சியானது அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை தொடர்பாக முக்கியமான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த உழைப்பிற்கு அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் லாபங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் திறமையை மற்றவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். இதனால் தொழில் வாழ்க்கையில் நிலையான ஒரு வளர்ச்சியானது உருவாகி போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை அது நிச்சயமா தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்கு 10ஆம் வீடான சிம்மம் ஜீவனஸ்தானமாக இருக்கும். இதனுடைய அதிபதி சூரியன் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது 10ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் சஞ்சாரங்கள் நிகழும் போதோ தொழிலில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகுது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய கிளைகளை தொடங்கும் வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களின் கூட்டு ஒப்பந்தங்களும் தங்கும் தடையுமின்றி இப்பொழுது கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளுடன் கூடிய இடமாற்றமும் மேலதிகாரிகளின் முழுமையான பாராட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் உங்களது ஆலோசனைகளை கேட்டு விசுவாசமாக உழைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. அரசியல் அல்லது பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இப்பொழுது உயர்ந்து புதிய அங்கீகாரங்கள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. மனதில் ஒரு தைரியம் என்பது கூட ஆரம்பிக்கும். முன்பு பயமோ தயக்கமோ காரணமாக எடுக்க முடியாத முடிவுகளை இனிமேல் தைரியமாக நீங்கள் எடுப்பீர்கள். உங்களது உள்மன வலிமையானது அதிகரிக்கும். என்னால் முடியுமா என்கிற ஒரு சந்தேகத்திற்கு பதிலாக நிச்சயம் என்னால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். எந்த பிரச்சனையையும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய மன உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதுவும் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கூடியவரை இன்று புதிய ஒரு முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நிலைமைகளும் நிச்சயமாக வந்துவிடும். இன்னும் சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு எல்லாமே தானாகவே நீங்கவும் செய்யும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு அவசியம் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய
வரக்கூடிய நாட்களில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் உற்சாகமாக இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு கீழே இருப்பவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பவர்கள் என்பதால் இந்த ஒரு நாள்ல போதுமான அளவுக்கு நன்மைகளை அவங்களுக்கும் நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க. தொழில்ல ஒரு வளர்ச்சியானது அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை தொடர்பாக முக்கியமான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த உழைப்பிற்கு அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் லாபங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் திறமையை மற்றவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். இதனால் தொழில் வாழ்க்கையில் நிலையான ஒரு வளர்ச்சியானது உருவாக்கி போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை அது நிச்சயமா தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்கு 10ஆம் வீடான சிம்மம் ஜீவனஸ்தானமாக இருக்கும். இதனுடைய அதிபதி சூரியன் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது 10ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் சஞ்சாரங்கள் நிகழும் போதோ தொழிலில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகுது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய கிளைகளை தொடங்கும் வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களின் கூட்டு ஒப்பந்தங்களும் தங்கும் தடையுமின்றி இப்பொழுது கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளுடன் கூடிய இடமாற்றமும் மேலதிகாரிகளின் முழுமையான பாராட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் உங்களது ஆலோசனைகளை கேட்டு விசுவாசமாக உழைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. அரசியல் அல்லது பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இப்பொழுது உயர்ந்து புதிய அங்கீகாரங்கள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. மனதில் ஒரு தைரியம் என்பது கூட ஆரம்பிக்கும். முன்பு பயமோ தயக்கமோ காரணமாக எடுக்க முடியாத முடிவுகளை இனிமேல் தைரியமாக நீங்கள் எடுப்பீர்கள். உங்களது உள்மன வலிமையானது அதிகரிக்கும். என்னால் முடியுமா என்கிற ஒரு சந்தேகத்திற்கு பதிலாக நிச்சயம் என்னால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். எந்த பிரச்சனையையும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய மன உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து